உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனுப்பியது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறையை கடந்த மாதம் ரத்து செய்த உச்சநீதிமன்றம் எந்தெந்த கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்ற விவரங்களை கடந்த 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய SBIக்கு உத்தரவிட்டிருந்தது. ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றத்தை பாரத ஸ்டேட் வங்கி நாடியது. இந்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் மார்ச் 12ஆம் தேதிக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் பத்திர விவரங்களை SBI நிர்வாகம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியது. ஸ்டேட் வங்கி அனுப்பிய விவரங்கள் கிடைத்துவிட்டதாக தேர்தல் ஆணையம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. ஸ்டேட் வங்கி சமர்ப்பிக்கும் தகவல்களை வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள் தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குடியுரிமை சட்ட திருத்தம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட மாட்டாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பில்லை என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என கூற முதலமைச்சருக்கு அதிகாரமில்லை என தெரிவித்தார். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேச நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தல்களை அனுபவித்த மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வழிவகை செய்யும் குடியுரிமை திருத்தச் சட்டம் 11ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இந்த நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் வந்த இஸ்லாமியர்கள் இந்திய குடியுரிமை பெற முடியாது. இலங்கை தமிழர்களும் குடியுரிமை பெற வழிவகை இல்லை. இதனால் இச்சட்டத்திற்கு பாஜக ஆளும் மாநிலங்கள் அல்லாத முதலமைச்சர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். தொடக்கத்தில் இருந்தே தனது எதிர்ப்பை பதிவு செய்து வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் பாஜகவின் இந்த அவசர கதியிலான அறிவிக்கை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது என விமர்சித்தார். சிறுபான்மையினர் மட்டுமின்றி இந்தியாவில் முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களின் நலனுக்கும் நாட்டின் பன்முகத்தன்மைக்கும் மதசார்பின்மைக்கும் முற்றிலும் எதிரானது குடியுரிமை திருத்தச் சட்டம் என ஸ்டாலின் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற கண்டனத்தில் இருந்து தப்புவதற்காக மக்களை திசை திருப்பும் நோக்கத்துடன் தேர்தல் அரசியலுக்காகவே தற்போது இச்சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதாக கூறினார். இந்திய மக்களிடையே பேதத்தை ஏற்படுத்தும் முயற்சிக்கும் இந்த சட்டத்தால் எந்த பலனும் இல்லை என குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று எனவும் ரத்து செய்யப்பட வேண்டியது எனவும் தெரிவித்தார். இதனிடையே இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்காதது குறித்து பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார். தமிழர்களை ஏன் புறந்தள்ளுகிறார்கள்? அப்ப இந்தி பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதி, தமிழ் பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதியா? ஏன் இலங்கை தமிழர்களை இதில் சேர்க்கவில்லை என்பதற்கு மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டும். குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என கூற முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை எனவும் தெரிவித்தார். நீங்க அப்போஸ் பண்ணுங்க, ஒரு முதலமைச்சராக நான் எதிர்க்கிறேன், அரசியல் எதிர்க்கிறேன், பரவாயில்ல, அது ஒரு கருத்து. தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி என்றால் அவர் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக அவர் போறார். இதை நான் எதிர்க்கிறேன், ஓகே, அரசியலை எதிருங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு கொள்கை, எங்களுக்கு ஒரு கொள்கை. இதனிடையே குடியுரிமை திருத்த சட்ட விதிகளுக்கு தடை விதிக்க கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019ற்கு எதிரான மனுக்கள் விசாரணைக்காக நிலுவையில் உள்ளதாகவும், எனவே இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதம் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும் குடியுரிமை வழங்கும் வகையில் பிரிவு 6B உள்ளதாகவும், அப்பிரிவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.